பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. சங்கீதம் 46:9 இப்படியாய் கூறுகிறது: அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார், வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார், ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிறார் என்பதாக. ஆண்டவரே, யுத்தங்களை ஓய பண்ணும் லார்ட் மேக் வாஸ் சீஸ் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். கடைசி காலத்தில் நடக்க வேண்டிய காரியங்களில் ஒன்று யுத்தங்கள். தேசங்களுக்குள்ளே பல்வேறு யுத்தங்கள் நடைபெற்று கொண்டிருப்பதை நம்முடைய கண்கள் காண்கிறதாயும் காதுகள் கேட்கிறதாயும் காணப்படுகிறது. இந்நாட்களில் செய்தித்தாளை திருப்பும்போது யுத்தங்களை பற்றி வராத செய்திகள் ஒரு நாள் கூட இருப்பதில்லை. இவைகளெல்லாம் ஆண்டவருடைய வருகையை முன்னறிவிக்கிறதாய் காணப்படுகிறது. இயேசு மத்தேயு 24:6 சொன்னார்: யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள், இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது என்பதாக. இதே வசனத்தை மார்க் 13:7 மற்றும் லூக்கா 21:9 வாசிக்கலாம். யுத்தங்கள் வரும்போது முடிவு உடனே வருமா என்றால் முடிவு உடனே வராது என்றே வசனம் கூறுகிறது. இப்படி நீண்ட நாட்கள் யுத்தம் நடக்கும்போது, தேவ ஜனங்கள் ஆண்டவர் சமூகத்தை தட்டும் போதும், ஜனங்களின் அழிவை தடுத்து நிறுத்தும்படி ஜெபிக்கும் போதும் அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுவார். இந்நாட்களில் ஏன் யுத்தங்கள் வருகிறது? ஏன் தேசங்களுக்கு விரோதமாக தேசங்கள் எழும்புகிறது? யாக்கோபு 4:1 கூறுகிறது: உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதனாலே வருகிறது? உங்கள் அவயவங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா என்பதாக. அவயவங்களில் அநேக தேசங்களுக்கு இச்சை வருகிறது. நான் தான் மற்ற தேசத்தை காட்டிலும் வலிமையாக இருக்க வேண்டும் என்ற இச்சை, மற்ற தேசங்களின் கனிம வளங்களை கொள்ளையிட வேண்டும் என்ற இச்சை, மற்ற தேசங்களின் வளர்ச்சியை பொறுத்து கொள்ளாத இச்சை, மற்ற தேசங்களின் எல்லைகளை பிடிக்க வேண்டும் என்ற இச்சைதான் உலகளாவிய தேசங்களில் பரவுகிறது. இப்படிப்பட்ட இச்சைகளை தேசத்தின் தலைவர்களுக்குள்ளாக விதைக்கிற சத்துருவின் கிரியைகளை முன்னறிந்து நாம் ஜெபிக்கிறவர்களாயும் அவ்வகை பிசாசின் தந்திரங்களை முடக்குகிறவர்களாயும் தேவ ஜனங்கள் காணப்பட வேண்டும். சங்கீதம் 68:30 கூறுகிறது: யுத்தங்களில் பிரியப்படுகிற ஜனங்களை சிதறடிப்பார் என்பதாக. நம்முடைய ஆண்டவர் யுத்தங்களில் பிரியப்படுகிற தேவன் அல்ல. நம்முடைய ஆண்டவர் வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார், ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிறார். சங்கீதம் 76:3 கூறுகிறது: அங்கே இருந்து வில்லின் அம்புகளையும் கேடகத்தையும் பட்டயத்தையும் யுத்தத்தையும் முறித்தார் என்பதாக. அவர் பிரபுக்களின் ஆவியை அடக்குவார், பூமியின் ராஜாக்களுக்கு அவர் பயங்கரமானவர் என்று வேதம் கூறுகிறது. ஒருவேளை நாம் இன்று ஜெபிக்க தவறினால் யுத்தத்தினால் வரும் விளைவுகள் மிகவும் கொடூரமாக இருக்கும் என்பதையும், நம்முடைய தலைமுறைகளின் வாழ்வாதாரமும் மிகவும் ஆபத்திற்குள்ளாக செல்லும் என்பதையும் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகையால் தேவனுடைய நாமம் தரிப்பிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபிக்கும் போது அவர் தேசத்திற்கு சுகத்தை கொடுப்பார். ஆண்டவர் தேசங்களில் யுத்தங்களை ஓய பண்ணுவார். ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கலாமே: ஆண்டவரே, யுத்தங்களை ஓய பண்ணும் என்பதாக. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னா டுடே டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா, நீ யுத்தங்களை ஓய பண்ணுகிற கர்த்தர். நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பகுதியில் காணப்படுகிற யுத்த மேகம் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இந்த பகுதியில் காணப்படுகிற ஜனங்களுக்காக நாங்கள் எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, இன்னும் உம்மோடு நாங்கள் நெருங்கி ஜீவிப்பதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய ஜனங்களை பயத்திற்கும் திகிலுக்கும் தூரமாக்குவீராக. இன்றைய தினம் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும், போக்கிலும் வரத்திலும் உடனிரும் கண்மணி போல காத்துருளும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.